நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 3 விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் 5வது வசனத்தில் கடைசி ஒரு வார்த்தை இருக்குது, தப்புவித்துக்கொள். 6வது வசனத்தில் கடைசி வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கு, கற்றுக்கொள். 21ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு, கட்டிக்கொள். அல்லேலூயா. தப்புவித்துக்கொள், கற்றுக்கொள், கட்டிக்கொள். எங்கேருந்து யார்கிட்டருந்து தப்புவித்து கொள்ளணும்னா, யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. அல்லேலூயா. அப்படி தான் இருக்குது. உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால் உன் வாய்மொழியால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அதனால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய். நீ உன் கண்ணுக்கு நித்திரை என்ன செய்யாத, அப்படின்னா தூங்காத. நேரம் உன் சிநேகிதனிடத்தில் போய் அவன்கிட்ட தாழ்த்தி ஐ எம் சாரி வருந்தி கேட்டுக்கொண்டு நீ போட்ட ஜாமீனை வாபஸ் வாங்கிருன்ற. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருடைய உறவு முறிந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிற பிரச்சனை தான். அன்பாக இருக்கும்போது, நல்ல ஐக்கியமாக இருக்கும்போது, ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு என்னை நம்பி கொடுங்க, அவங்க தந்துடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது தேர்ட் பார்ட்டி என்ன செஞ்சிடறாங்க, கொடுத்துட்றாங்க. ஆனால் இவங்களுக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லாமல் போகும்போது அந்த கொடுத்தவங்க அவங்கள பார்க்குறதில்ல, யாரை தான் பார்க்குறாங்க, நம்மளை தான். அப்போ உங்களை நம்பி தான் நான் கொடுத்தேன், நீங்கள் சொன்னதுனால தான் கொடுத்தேன், நீங்கள் ஜாமீன் போட்டதுனால தான் கொடுத்தேன், நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க, எனக்கு அப்போ பணத்துக்கு யார் தான் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. அவங்களுக்கு என்ன ஆகுமோ அது எனக்கு தெரியாது, ஆனால் ஏன் பணம் எனக்கு வேணும். அப்படி வரும்போது நம்ம என்ன செய்வோம், உடனே அவங்கள போய் என்ன செய்வோம், சந்திப்போம், பேசுவோம். அப்படியே அந்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், டோன் மாறும், முகம் மாறும். அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ நிறைய உறவுகள் பாதிக்கப்படுவதற்கு இது எப்படி இருக்குது, காரியமாக இருக்குது, காரணமாக இருக்குது. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, முடிஞ்சால் நீங்கள் உதவி செய்யுங்க, எதையும் எதிர்பார்க்காம. அல்லேலூயா. உங்கள்கிட்ட இருந்தால் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஜாமீன் போட்டு இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கொடுப்பதை காட்டிலும் உங்கள்கிட்ட இருந்தால் அன்பின் நிமித்தம், பழக்கத்து நிமித்தம், அல்லது ஏதாவது நல்ல ஒரு உறவின் நிமித்தம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தாராளம் என்ன செய்யுங்க, கொடுங்க, எதிர்பார்க்காம கொடுங்க. அவங்க கொடுக்கும்போது திரும்ப வாங்கி கொடுக்குற மனப்பக்குவம் இருந்தால் கொடுங்க. அவங்க கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னாலும் அது ஓகேன்னா கொடுங்க. அல்லேலூயா. அல்லாத பட்சத்தில் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். உறவு கெட்டுப்போக என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஞானிகிட்ட போய் கற்றுக்கொள், நல்ல மூத்த ஒரு ஆள்கிட்ட போய் கற்றுக்கொள், கல்விமான்கிட்ட போய் கற்றுக்கொள்னு எழுதாமல் எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்காரு. எறும்பை குறித்து வேதம் சொல்கிறது, அது சத்துவமற்ற ஒரு ஜந்து, பலமே இல்லாத ஒரு ஜந்து. ஆனால் அது ஞானமாக செயல்படுது. அந்த ஞானத்தை நீ அந்த எறும்பினிடத்தில் போய் என்ன செய், கற்றுக்கொள். அது கோடை காலத்தில் தனக்கு தேவையானது என்ன செய்யுது, சம்பாதிக்குது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் மழை காலத்தில் அதை சேர்த்து வச்சு அது என்ன செய்யுது, வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி தான் அதில் இருக்குது. ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை என்ன செய்யுது, சேர்த்து வைக்கிறது. அப்போ அதுக்கு தெரியுது இது சம்பாதிக்கிற காலம். அப்போ சம்பாத்தியத்தில் இதை என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். ஏன்னா மழை காலம்னு ஒன்று வருது. அப்படி மழை காலம்னு ஒன்று வரும்போது இதை மாதிரி வெளியில் போய் என்ன செய்ய முடியாது, நம்மால் ஆகாரத்தை சேர்க்க முடியாது. அப்போ அப்படி ஒரு மழை காலத்தில் நம்ம தப்பணும்னா அறுப்பு காலத்தில் அதை என்ன செஞ்சிடணும், சேர்த்து வச்சிடணும். அப்போ பாருங்கள், இந்த ஒரு சின்ன உயிரினத்திற்கு இப்படி ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் 100 வயசு வரைக்கும் உழைக்க முடியாது. அல்லேலூயா. 80 வயசு வரைக்கும் என்ன செய்ய முடியாது. அப்படி உழைக்கிறதுக்கு கடவுள் கிருபை கொடுத்தா, பலம் கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நம்ம முழு பலத்தை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும், உழைக்க முடியும். அப்படி உழைக்கிற காலத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது, விரயமாக்கிடக்கூடாது. நமக்கும் பலவீனங்கள், வயது மூப்புன்னு ஒன்று என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அந்த நாட்களில் நம்முடைய கையிருப்பு என்ன செய்யணும், இருக்கணும். நமக்கு அவசியம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு ஒரு சேவிங்ஸ் என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ இந்த ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கு சோம்பேறித்தனம் தான் ஒரு பெரிய தடையாக நினச்சிது இருக்குது. அது பிறகு பார்த்துக்கிடலாம். சோம்பேறித்தனம்னா என்ன அர்த்தம், போஸ்ட்பான் பண்ணுறது. இப்போ என்ன, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து சேர்த்து வச்சுக்கிடுவோம், அப்படி கிடையாது. போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. அதனால தான் சோம்பேறியே அப்படின்னு சொல்லி நீ எப்போ எழுந்திருப்பாய் அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா அந்த வசனம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? படுக்க போயிட்டான், ஆனால் எப்போ எந்திப்பான்னு என்ன செய்யாது, தெரியாது. அதனால தான் வசனம் கேட்குது, நீ எப்போ எந்திப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்போ தூங்க போனாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு எலும்புறதுக்குன்னு ஒரு நேரம் என்ன செய்யணும், இருக்கணும். இல்லை முழிக்கும் போது பார்த்துக்கிடும், எலும்பும் போது பார்த்துக்கிடும், விடிஞ்ச பிறகு பார்த்துக்கிடும் கிடையாது. 3 மணிக்கு எந்திக்கணுமா, அதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். 4 மணிக்கு எந்திக்கணுமா, நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். 5 மணிக்கு எழும்பணுமா, அதை யார் தான் தேர்வு செய்யணும்? அதான் ஞானம். அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சம்பாத்தியம் பண்ணுற நாட்களில் சோம்பேறித்தனத்துக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கூடாது. நிறைய பேர் சம்பாத்தியம் பண்ணுற காலத்தில் அப்படியே ஊதாரி மைந்தனை நினச்சிக்கிறது இருக்கிறது. அதுக்கப்புறம் ஓட்டி ஓட்டி உழைக்கிறது. அந்த காலு கையெல்லாம் தேஞ்சதுக்கப்புறம், முட்டு இடுப்பெல்லாம் தேஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஏதாவது வேலை கிடைக்காதா, ஏதாவது வருமானம் வராதா, இப்படிலாம் என்ன செஞ்சுருக்காங்க நிறைய பேர், தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, கிடைக்கும்போதே கற்றுக்கொள் ஞானத்தை. இது எந்த காலம், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள். அடுத்து பாருங்கள், கட்டிக்கொள் வசனத்தை. அல்லேலூயா. உன் இருதயத்தில் அணிந்து அவைகளை உன் கழுத்தில் கட்டிக்கொள். ஏன்னா தகப்பனிடத்துலேருந்தும் தாயினிடத்துலேருந்து நமக்கு போதகமும் புத்தியும் கிடைக்கி. இந்த போதகமும் புத்தியும் எதை பேஸ் பண்ணதுன்னா வசனத்தை பேஸ் பண்ணது. ஆண்டுடைய வேதத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய தகப்பன்மார் நமக்கு என்ன கொடுக்குறாங்க, போதனை கொடுக்குறாங்க, தாய் புத்தி சொல்கிறாங்க, அப்படி தானே. ஆனால் தகப்பன் புத்தியை, தாயின் போதகத்தை எல்லாம் நிறைய பேருக்கு இப்போ கேட்குறதுக்கு என்ன இல்லை, மனமே இல்லை. உனக்கு என்ன தெரியும், வேலையை பார்த்துட்டு நீ போ அப்படின்றாங்க. அப்போ என்னைக்காவது ஒரு தகப்பனோ ஒரு தாயோ தன்னுடைய பிள்ளைக்கு தவறான ஆலோசனை சொல்லுவாங்களா? எங்கேயாவது சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? தன்னுடைய பிள்ளைகள் தவறான வழியில் நடக்கிறத யாராவது சம்மதிப்பாங்களா? பார்த்துட்டு அதை பொறுமையாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த வார்த்தையெல்லாம் நீ கட்டிக்கொள் அப்படின்றார். ஏன்னா நம்ம கூட தகப்பனும் தாயும் நீண்ட காலம் என்ன செய்ய முடியாது, கூடவே இருக்க முடியாது. அதுவும் நல்ல ரட்சிக்கப்பட்ட பெற்றோர், பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட பரிசுத்தமாக வாழ்கிற பெற்றோர் நமக்கு கிடைச்சிருந்ததுன்னா அவங்களெல்லாம் நீங்கள் பொக்கிஷமாக கருதணும். அவங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகள், ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு நடந்தால் அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. நம்ம முழிக்கிற மொழியை பார்த்தோன்னே கெஸ் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. பிள்ளை முழிக்கிற மொழி எதுக்கு முழிக்குதுன்னு பெற்றோருக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ இது எங்கேயோ போயிட்டு வந்திருக்கு, இது ஏதோ செய்யக்கூடாது என்ன செஞ்சிருக்கு, ஏதோ தப்பு இருக்குது, ஏதோ ஒரு கள்ளத்தனம் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னா உடனே அவங்க அதை என்ன செய்வாங்க, கண்டிப்பாங்க. அதற்கு வேண்டிய ஆலோசனை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதில் வெளியில் வர்றதுக்கு என்ன செய்வாங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். குறிப்பாக ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையிலேருந்து தப்புவதற்கு இங்கே ஒரு ஆலோசனை சொல்லப்படுது. எக்காரணம் கொண்டும் இந்த பரிசுத்தம் என்ன செஞ்சிடக்கூடாது, அவள் கன்னிமைகளினால் உன்னை பிடிக்க நீ என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வேதத்தில் ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, இதெல்லாம் சகஜமாக நடக்கிறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட தவறுகளிலே எளிதாக ஈடுபடுவதற்கு என்ன இருக்குது. அப்போ நம்ம வசனத்தை கட்டி கொண்டால்தான் சத்தியம் என்னும் அரை கச்சைன்று அதை நம்ம கட்டி கொள்ளணும். அப்போ தான் இது வசனத்தின்படி நான் நடக்கிறதுக்கு இது எதிரானது, இந்த வசனத்தின்படி இது தவறு, இந்த வசனத்தின்படி இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இந்த வசனத்தின்படி இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா அது பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிடும், துக்கப்படுத்திடும். அல்லேலூயா. அப்போ நம்ம கட்டி கொள்ளணும், வசனத்தை கட்டி கொள்ளணும். நம்ம வாழ்க்கை எதன் மேல் கட்டமைக்கப்பட்டதாக இருக்கணும், வசனத்தின் மேல். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அது பெருங்காட்டிலும் பெருமலையிலும் நிலைத்திருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் கட்டப்பட்டது. அப்போ நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை குலையாமல் இருக்கணும், நம்முடைய விசுவாச வாழ்க்கை குலையாமல் இருக்கணும், நம்முடைய சாட்சி வாழ்க்கை குலையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எதில் கட்டப்பட்டதாக இருக்கணும், வசனத்தில் கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். கட்டிக்கொள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வீட்டில் பொறுமையாக நேரம் எடுத்து உட்காந்து வாசித்து, ஆண்டவரே நான் காத்துக்கொள்ள வேண்டியதை காத்துக்கொள்ளணும், கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளணும், கட்டிக்கொள்ள வேண்டியதை கட்டிக்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களை அர்ப்பணிங்க. இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களுக்கு நீங்கள் சொல்லி தருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கற்றுக்கொண்டு நடந்து அதை நடைமுறைப்படுத்தி அதில் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.